வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகு வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு செம அதிர்ச்சியில் நிற்கிறாங்க சுபத்ரா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா பூஜை அறையில் நம்ம சுபத்ரா ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. பக்கத்துலேயே நம்ம வர்ஷினி ஃபேமிலியும் இருக்காங்க. அப்போ தான் சம்மந்தி ருக்குமணி இங்கே வாங்க அப்படின்னு நம்ம சுபத்ரா பத்திரிக்கைகளை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பத்திரிகைகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, நம்மளுக்கு நாள் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி சம்மந்தி, நான் எல்லாத்துக்கும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாரா. நம்ம ராகவ் கையிலேங்க சுபத்ரா கொஞ்சம் கெட்டு பத்திரிகையை தூக்கி கொடுத்து, இந்த பாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்க்கவங்க எல்லாத்துக்கும் நீ கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றுச்சலோட நம்ம வர்ஷினி நிற்கிறாங்க. அசோக் குமார் கூட நான் எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன், அதெல்லாம் நடக்காது, எப்படியாவது என் கழுத்தில் ராகவ் தான் தாலி கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல வருத்தத்தோடவே நிற்கிறாங்க. இந்த சைடு ஸ்ரீஜா பார்த்து, எப்படிடி இந்த போலி அசோக்குமாரை உன்னை கட்டி வச்சு இவனை செக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சிந்தாமணி வேற ஓவராக சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதோட போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ராகவ் கவனிக்கிறாங்க. வர்ஷினி அழுறாரு, என் வயிற்றுல என் குழந்தை அவள் வயிற்றுல இருக்குது, இதை கூட நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் நம்ம ஏன் இப்படி தினம் மரண விதையை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ராகவுக்கு இந்த அசோக்குமார் பிராடு அப்படின்னு உள்ள விஷால் அந்த தகவலை தெரிவிக்கலை. அதனால அவங்க இனி நம்ம கல்யாணம் நடக்குவோ என்னதோ அப்படின்னு வர்ஷினி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு வர்ஷினியை அழைச்சிட்டு போகிறாங்க ராகவ். ஒரு கட்டத்தில் ஒரு கோயிலில் கூட்டிகிட்டு போய் கடகடன்னு வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு வராங்க. என்ன எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன், எனக்கும் உங்கள் கூட வாழணும்னு தான் இருக்குது, அந்த அசோக்குமாரை பார்க்க நேரமே எனக்கு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வர்ஷினி சொல்கிறாங்க, அவன் உண்மையாட்டே உங்கள் அண்ணன் இல்லை அப்படின்னு சொன்னது. என்ன வர்ஷினி சொல்கிற? ஆமாம், அவன் ஒரிஜினலாட்டே உங்கள் அண்ணன் இல்லையா, இசை அக்கா தான் சொன்னான், அவனுக்கு பேர் பழனியா, அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு கங்காவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு அக்காவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ஓகேனா, அப்படி இருந்தாலும் அத்தை உண்மையான அசோக்குமாரை கண்டுபிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுதான் நான் பயப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது. வர்ஷினி உண்மையாட்டே எங்கள் அசோக் அன்னை ப்ராட்னா, அப்போ கண்டிப்பாக உண்மையாக அம்மா கிட்ட இதை உண்மையை சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு என்ன கலந்து போச்சா? உண்மையாட்டே அந்த ஸ்ரீஜா ஒருத்தி இருக்கால, அவள் எப்படி உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுங்குவா? அதுக்காக தான் நான் நீங்கள் தாலி கட்டதுக்கு நான் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இனி நம்ம நல்லா சந்தோஷமாக வாழணும்னா இதுதான் வழி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே சுபத்ரா அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுறாங்கன்னு சொல்லலாங்க. வணக்கம்.